யாரோ யாரோடி பகுதி 19. ஆகாஷுக்கு கண்மண் தெரியாமல் கோபம் வந்தது. எவ்வளவு அருவருக்கத்தக்க வகையில் பேசிவிட்டாள். மனசு வலித்தது. கண்களில் இதுவரை அவன் அறியாத கண்ணீர் சூடாக கன்னத்தில் தெரித்தது. பெரிய அரக்கன் அவனை தூக்கி ஒரு குலுக்கி எரிந்தது போல அவனுடைய எல்லா உறுப்பும் குலுங்கியது. தெளிவில்லாமல் ஆடியது. என்னை பற்றி இவ்வளவு கீழ்த்தரமான நினைப்பா அவளுக்கு? அவனால் நம்பவே முடியவில்லை. வீட்டிற்கு வந்து வரவேற்பறை சோஃபாவில் களைத்து போய் காலகட்டி சரிந்த போதும் நெஞ்சின் பாரம் குறையவே இல்லை. கல்யாணத்தை பற்றி அவன் சொன்னதை நம்பவில்லை அவன். ஆனாலும் அவளின் கோப பேச்சு ஒவ்வொன்றும் அவன் காதுகளிலேயே ரீங்காரமிட்டு அவன் நிம்மதியை குலைத்தது. இனி எந்த முறையில் அவளை அணுகுவது என்று யோசித்து பார்க்கையில் அவனது நெஞ்சில் முதல் முறையாக பிரணத்தி கிடைப்பாளா மாட்டாளா என்ற சந்தேகம் உதித்தது. ஒடிந்து போய் வந்த மகனை கண்டதும் கண்ணபிரானுக்கு திகைப்பாய் இருந்தது. ரிட்டையர்டு IAS அதிகாரியான அவர் தன்னுடைய கடைசி கட்ட வாழ்க்கையை மிகவும் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்தார். பழகுவதற்கு வெகு சுவாரஸ்யமான மனிதர் அவர். என்ன மேன், எனிதிங் ராங்? கம்பெனியில் ஏதாவது ப்ராப்ளமா என்று மகனின் தலையை கோதியபடி அவன் அருகில் அமர்ந்தார் அவர். டென்ஷன் என்று ஒரே வரியில் முனகலாக பதில் வந்தது ஆகாஷிடம். கம்பெனியில் என்ன டென்ஷன்? டு யூ நீட் மை ஹெல்ப் என்றார் மகனுக்கு உதவும் நோக்கத்துடன். கம்பெனி தொடங்குகையில் மகன் மீது நம்பிக்கை வைத்து நிறைய விதத்தில் கை கொடுத்த நல்ல தந்தை அவர். அந்த நம்பிக்கையும் பொய்க்கவில்லை. இல்லப்பா, கம்பெனி விஷயமில்லை, இது வேறு என்று மகன் தலையை கோதியபடி மீண்டும் தெளிவற்று முனகவும் கண்ணபிரான் கண்கள் சட்டென்று கூர்மையாயின. பின் நிதான குரலில், மாயவலையில் மாட்டிக்கிட்டியாப்பா என்றார். மகனிடமிருந்து எந்த பதிலும் வரவே இல்லை. தொப்பையை பிடித்து கொண்டு ஆஹாஹா என்று சிரிக்கலானார். சிரிப்பினுடைய தன் மனைவியையும் அழைத்தார். சுசி, என்னால் சந்தோஷத்தை தாங்க முடியவில்லை. கமன் ஷேர் மை ஹாப்பினஸ். பா ப்ளீஸ் சிரிக்காதீங்க என்று சிவந்த முகத்தில் ஆகாஷ் சொல்ல, இத்தனை நாளாய் கல்யாணம், கிறுக்குத்தனம், காதல், பைத்தியக்காரத்தனம், குப்பை தொட்டின்னு சொல்லி முறுக்கிக்கிட்டு இருந்துட்டு இப்ப நீயும் அதில் துப்புக்கட்டீர்னு விழுந்தாச்சா என்றவர். பின் லவ்தானே ஆகாஷ் என்று உறுதிப்படுத்திக்க வேண்டி மென்மையாக கேட்டார் அவர். அதற்குள் என்னங்க கூப்பிட்டீங்களா என்றபடி வந்து நின்ற சுசீலாவிடம், உன் பையன் ஆண் பிள்ளையாய் லட்சணமாய் ஒரு காரியம் பண்ணியிருக்கான், என்னன்னு நீயே கேள. சுசீலாவின் கண்கள் விரிய ஆகாஷை பார்க்க ஆகாஷ் தன் கண்கள் கசிய போவதை உணர்ந்து சட்டென்று தலை குனிந்தான். அவனுடைய மனநிலை உணராமல் தாயும் தந்தையும் ஒரே ஆர்ப்பாட்டம் செய்தனர். மகன் கல்யாண வயது வந்தும் கல்யாணத்தை பற்றி பேச்சு எடுக்காமல் மறுத்தும் கிண்டல் பண்ணி பேசி இருவரையும் கலங்க வைத்திருந்தான். மகன் கல்யாணமே செய்து கொள்ளவே போவதில்லையோ என்று எண்ணி இருந்தவர்கள் இப்போது அவனை உண்டு இல்லை என்றாக்கினர். யார் அவள் என்று மாறி மாறி கேட்டனர். தலையை குனிந்தபடி இருந்த ஆகாஷ் தாயார் தந்தை இருவரின் கேள்விகளையும் மறுக்க முடியாமல், அம்மா, அவளிடம் இருந்து இன்னும் சம்மதம் கிடைக்கவில்லைமா என்று சொன்னபடி விசுக்கென்று எழும்பி தன்னுடைய சிவந்த முகத்தை மறுபுறம் திருப்பியபடி தன்னுடைய அறையை நோக்கி நடந்தான். ஆகாஷுக்கு வெட்கத்தை பார்த்தீங்களா? முகம் எப்படி சிவந்து போயிடுச்சு. மகன் நடந்து போவதை ரசித்தபடி சொன்னாள் சுசீலா. யாரோ யாரோடி பகுதி 20. முடிவு தெரிந்துவிட்ட பட்சத்தில் பிரணத்தி இந்த 2 வாரத்தில் ஓரளவு நிதானத்திற்கு வந்துவிட்டாள். தன்னைத்தானே சமாதானம் செய்வதற்கு அந்த 2 வார தனிமையும் மிகவும் உதவி செய்தது. சுப்ரஜா இலைமறை காய்மறையாக ஓரளவு விஷயத்தை கிரகித்து கொண்டாள். நம்பவே முடியாத அதிர்ச்சிதான். இது போலவும் நடக்குமா என்பதுதான் அவரை அதிர்ச்சி பட வைத்தது. மற்றபடி விஷயம் அறிந்தவுடன் இது ஒன்றும் மீள முடியாத துயர் அல்ல. காலப்போக்கில் சரியாகி விடுவாள். அவளை அவள் போக்கிலேயே விட்டு பிடிக்கலாம் என்று நிம்மதியானார் அவர். அன்று சுப்ரஜா கல்லூரியிலிருந்து வரும்போது கூடவே பிரணத்தியின் சிநேகிதிகள் என்று நுழைந்த பெண்களை பார்த்து ஓ என்று முகம் மலர்ந்து அவர்களை வரவேற்று, பின் பிரணா, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, சீக்கிரம் வா என்று குரல் கொடுத்தார். ஹாய், வாங்க வாங்க, என்ன ஆச்சரியமான வருகை. எல்லாம் உன்னை பார்த்து விட்டு போகலாம் தான், அது எப்படி இப்படி சொல்லாம கொல்லாம சடக்குன்னு வேலையிலிருந்து நின்னுட்ட என்றாள் காவ்யா. சாதகமானதொரு பதிலை ஏற்கனவே தயாராக வைத்திருந்த பிரணத்தி, மேலே படிக்க போகிறேன், ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா, அதான் வேலையை விட்டாச்சு. சரி, அதை விடு. மோகினியின் முகத்தில் சந்தோஷம் கொப்பளிக்குது. என்னவோ இருக்கு, சொல்லு என்று பிரணத்தி மோகினியின் கன்னத்தை நிமிண்டி கொண்டே கேட்க, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குப்பா எனக்கு. நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் முடிந்த உடனே விடு ஜூட் தான். எங்கன்னு கேளு, அம்மா ஸ்வைங்னு லண்டனுக்கு பறக்க போறாங்க என்று கலகலவென்று சிரித்தாள் மோகினி.
அவன் இவகிட்ட மாட்டிக்கிட்டு எப்படியெல்லாம் முழிக்க போகிறானோ பாவம். ஆனா உன்னோட புழுகு மூட்டையை மட்டும் அவிழ்த்து விட்டு விடாதடி, பயந்துடும் என்று காவியா கிண்டலடிக்க, நானா பொய்யா சொல்லுவேனா என்ன என்று பொய் கோபத்துடன் படபடத்து கேட்ட மோகினியை அடிக்க கை ஓங்கினாள் காவ்யா. அம்மா தாயே, உன் பொய்கள் 1 2 வரிசைப்படுத்தி சொல்ல கணக்கில்லாமல் நான் நம்பி இருக்கேன் தெரியுமா? எப்படி என்னை ஏமாத்தி இருக்க? கல்யாண விஷயம் மட்டும் நிஜமாவே உங்க அம்மாவும் சேர்ந்து சொல்லும் வரை எனக்கு நம்பிக்கையே இல்லை. இது கேட்டுக்கொண்டிருந்த பிரணத்தி மோகினிக்கு உதவியாக, சும்மா விளையாட்டு போய் தான், அதுக்கு ஏன் காவ்யா அவளை வாரி விடுற என்றாள். விளையாட்டு போய் சீரியஸ் போய் அப்படியெல்லாம் இவளுக்கு வகை பிரிக்க தெரியாது, எல்லாமே தமாஷ் தான் இவளுக்கு என்று காவ்யா சொல்ல மோகினிக்கு சிரிப்பு தான் வந்தது. பிரணத்தி, அன்னைக்கு ஒரு நாள் நீ கூட இருந்தியே, ஞாபகம் இருக்கா? இவள் பாஸை பார்த்துட்டு வந்து கம்ப்யூட்டர் டேபிள்ல முகம் சிவக்க குப்புறப்படுத்து அழுதாளே, கேட்டதுக்கு என்ன சொன்னா? பிரணத்திக்கு தான் இழை பிசகாமல் ஞாபகம் இருக்கே. இதழோடு இதழ் பொருத்தி ஆகாஷ் இவளை முத்தமிட்டு விட்டான் என்றல்லவா சொன்னாள். மனசுக்குள் திக்கென்றது. அதுவும் பொய்தானா? அட கடவுளை, இப்படியும் ஒருத்தியால் பொய் சொல்ல முடியுமா? நான் சொன்னதிலேயே பொய்யிலேயே டாப் அதுதான். நீங்கள் எல்லாம் நல்லா ஏமாந்தீங்களா என்று நினைத்து நினைத்து சிரிக்க அவளுக்கு கிறுக்குத்தான் பிடித்து விட்டதோ என்று பிரணத்திக்கு தோன்றியது. பின்ன என்னவா, மெனக்கெட்டு அலங்காரம் பண்ணி என்னென்னலாமோ கற்பனை பண்ணிக்கிட்டு நான் அவன் முன்னால போய் நின்றால் அது என்ன திட்டிச்சு. அதான் நான் நினைத்தது நடந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டேன் என்று மோகினி மீண்டும் சிரிக்க, இதுதான் மான அவமானம் பார்க்காத பொய் என்று சொல்லியபடி காவ்யா மோகினியின் முதுகில் அடிக்க, சி இது ஜாலி பொய்ப்பா என்று அவள் கையை தட்டிவிட்டபடி மோகினி சொல்ல பிரணத்திக்கு தான் நெஞ்சு துடித்தது. என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. கண்களில் பொங்கிய வேதனையை மறைக்க முகத்தை திருப்பினாள். ஆகாஷை நான் தவறாக கணித்து விட்டேனா? அப்படியென்றால் அவன் பெண் பித்தன் இல்லையோ என்று அவள் சிந்திக்கையிலேயே, எப்படியும் இருக்கட்டும், அந்த பெண் மோனா உண்மைதானே. அவனும் அவளும் சேர்ந்து சுற்றியது ஆபீஸ் முழுக்க பேச்சுதானே. அவனை பற்றி நல்லதை ஏற்றுக்கொள்ள மனம் ஏனோ தயங்கியது. பிரணத்தி தங்கள் பேச்சில் ஒன்றாததை கண்டு சொடக்கு விட்டு அவளை அவர்கள் பேச்சில் திசை திருப்பினார்கள். மேலும் பல கதைகளை பற்றி அரட்டை அடித்தபடி கல்யாணத்திற்கு கண்டிப்பாக வரணும் என்று கோரிக்கையோடு விடை பெற்றனர். தோழியர் விடை பெறும் முன், மோனாவுக்கு கல்யாணம் ஆகி 2 வயதில் குழந்தையும் இருக்குதா. அவள் கணவனும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் என்ஜினியர் தானாம். அவளை பார்த்தா வயசே தெரியவில்லை பாத்தியா. சின்ன பெண் என்று நினைத்து பொறாமையில் கண்ணா பின்னானே தப்பா பேசிட்டோம் இல்லையா என்று லேசாக வருத்தப்பட்டு கொண்டார்கள் வம்புகார பெண்கள். பிரணத்திக்கு தான் மண்டை குழம்பியது. யாரோ யாரோடி பகுதி 21. பொழுது போகாமல் தோட்டத்தில் குரோட்டன்ஸ் எல்லாம் லெவல் கட்டிங் செய்து கொண்டிருந்தாள் பிரணத்தி. கடைசி தொட்டியாக இருந்த அந்த சிகப்பு ரோஜா செடி 4-5 பூக்கொத்துங்களாய் பூத்து இருப்பதை கண்டவுடன் ஆசையாக அதன் பட்டிதழ்களை வருட, திடுமென ரோஜா பூங்கொத்து சேலை நெஞ்சில் பசுமையாய் படர்ந்தது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வீட்டுக்குள் ஓடினாள் பிரணத்தி. தன்னுடைய அறைக்குள் வந்து அந்த பட்டு சேலையை விரித்து அதன் சரிகை வேலைப்பாட்டினை தடவினாள். அவளுக்கு பல கற்பனைகள் அள்ளி தந்த சேலை. அப்பொழுதும் அவளுள் அந்த வேலையை செய்ய மனசுக்குள் ஆகாஷ் நிறைந்தான். ஒருவித ஏக்கம் அவளை ஆக்கிரமித்தது. தொலைபேசி சினுங்கவும் அம்மா எடுப்பார்கள் என்ற அந்த சேலையை விட மனமில்லாமல் பிடித்தபடி நின்றிருந்த பிரணத்தி, போனை அட்டன் பண்ணுமா என்று கிச்சனில் இருந்து வந்த வேக குரலில் புடவையை மடித்து வைத்துவிட்டு சத்தம் நிற்கும் முன் பாய்ந்து சென்று போனை எடுத்தாள். என்னடி பண்ணிட்டு இருக்க? ரொம்ப நேரமா போன் அடிக்குது. வேகமான குரலில் ரம்யா. என்ன விஷயம் சொல்லு. நான் போனை காதிலேயே வைத்திருக்கிறேன். நீ ஓடி போய் டிவியை ஆன் பண்ணி ஸ்டார் பிளஸ் சேனலை போடு, ஆணை பிறப்பித்தாள் அவள். இப்ப டிவியோ எந்த கருமாந்திரமோ அதை பார்க்கும் மனநிலையில் நான் இல்லை. உன்னிடம் கொஞ்சம் பேசணும் ரம்யா. நன்றி கெட்டவள், முதலில் டிவியை போடு, அப்புறம் வேறு பேசு. இப்ப டிவி ரொம்ப அவசியம்தான். அழுத்தபடி அருகில் இருந்த ரிமோட் கண்ட்ரோலை இயக்கி ஸ்டார் பிளஸ் சேனலை நிறுத்தினாள். டிவியை பார்த்த கண்கள் அதில் தெரிந்த முகத்தை கண்டதும் சிமிட்டக்கூட இல்லை. சொல்ல முடியாத உணர்வுகள் அவளை தாக்கின. பற்கள் உதட்டை அழுத்தியதில் சிறு பொட்டு ரத்தம் உதட்டில் கசிந்தது. ஏ போட்டியா? மறுமுனையில் சத்தத்தை காணாமல் ரம்யா கத்த, என்ன வந்தது? தன்னை சமனப்படுத்தியபடி பிரணத்தி டிவி திரையிலிருந்து கண் அகட்டாமல் கேட்க, இப்ப டிவியில் வருகிற முகம் இவர்தான் அன்று ஹோட்டலில் ஹீரோ வேலை செய்து உன்னை காப்பாற்றியவர், புரிந்ததா? நன்றாக பார்த்துக்கொள். இவர்தான் நீ வேலை பார்த்தாயே அந்த கம்பெனி எம்டி, தி லீடிங் தொழிலதிபர் ஆகாஷ். இவ்வளோ பெரிய பிக் ஷாட்னு யார் கண்டா? அன்று இவர் முகத்தில் என்ன ஆக்ரோஷம்! அந்த பொறுக்கியை உண்டு இல்லை என்றாக்கிவிட்டு உன்னை அப்படியே பூ போல தூக்கி சோஃபாவில் வைத்து கைக்குட்டையால் முகத்தை ஒற்றிய பின் என்னிடம் ஜாக்கிரதையாக உன்னை வீட்டுக்கு கூட்டி போக சொல்லி ஏவி உன்னிடம் ஏதோ பற்று கொண்டிருந்தவனைப் போல செயலாற்றிய விதம் எனக்கு நிஜமாகவே பிரமிப்பை தான் தந்தது.
அறிமுகமில்லாத பெண்ணுக்கு உருகி போய் உதவுபவனை கண்டு என்று ரம்யா பேசிக் கொண்டிருந்தாள். ரிசீவர் எப்பொழுது பிரணத்தியின் கையிலிருந்து விழுந்தது என்று தெரியாது. அவள் எவ்வளவு நேரம் அப்படியே சிலை போல கண்களில் வைரம் ஜொலிக்க நின்றாள் என்று தெரியாது. ஒரு தட்டில் நிலக்கடலையோடு வந்து டிவி பார்க்கும் எண்ணத்தில் சோஃபாவில் உட்கார்ந்த சுப்ரஜாவும் பேட்டியை கூர்ந்து கவனித்தான். முக்கியமாக பேட்டி அளித்தவரின் முகத்தை இதற்கு முன் எங்கேயோ பார்த்த மாதிரி சட்டென்று புரிந்துவிட்டது சுப்ரஜாவிற்கு. உடனே திரும்பி மகளை கூப்பிட்டு, பிரணா குட்டி, இவர்தான் அன்று புடவை கடையில் உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றியவர். பார்த்தாயா? பெரிய மனிதன்தான். சாதனையாளர் வரிசையில் உள்ள பேட்டியில் அல்லவா அவனை பேட்டி எடுக்கிறார்கள். யார் என்ன என்று விவரமாக பார்த்து கோவிலில் அன்று அவன் பெயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடணுமா? எங்கிருந்தாலும் நன்றாக மனநிறைவோடு வாழணும். முன்பின் அறியாதவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்த நல்ல மனுஷன்னு சதா அந்த பையனை பற்றி நினைப்பேன். அவர் வாழ்க்கையிலும் சாதனை படைத்தவரா என்று பேட்டியை கவனித்தபடி சுப்ரஜா பேச, பிரணத்திக்கு கை கால்கள் தாளம் போடத் தொடங்கின. உதடு சிரிப்பில் விரிய, ஆனால் கண்களில் மடை திறந்தாற் போல கண்ணீர் பாய தன் நிலையை மறைக்க சடக்கென்று பக்கத்து அறைக்குள் நுழைந்தாள் அவள். நாற்காலியில் சரிந்து கண்களை மூடியவளின் மனக்கண் முன் நிகழ்ச்சிகள் கோர்வையாய் வந்தன. அவ்வளவுதான். அவன் பேசிய பேச்சுக்களில் இருந்த உண்மையும் சுட்டது. அவளையே சுற்றி சுற்றி அவன் வந்து கொண்டிருக்க, எப்படிப்பட்ட பட்டத்தை வழங்கியிருக்கிறாள் பொம்பளை பொறுக்கி! அந்த ஏச்சி எவ்வளவு தூரம் அவனை காயப்படுத்தி இருக்கும்? மன்னிப்பானா?